என்னுடைய பேர் வந்து சோனியா ஆர்த்தி. நான் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருக்கேன். இப்போ இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டால், குற்றவாளிகளை அடையாளம் காட்டிய அந்த 8 பெண்கள் அவங்களோட தைரியத்தை வந்து நான் ரொம்பவே பாராட்டுவேன். ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் முன் வந்து யாருமே அடையாளம் காட்டுறது இல்லை. குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து குற்றவாளிகளுமே பெரும் புலிகளாக இருந்தாலும் முன் வந்து அவங்கள அடையாளம் காட்டின 8 பெண்களுக்கும் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சல்யூட் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வழக்குக்கு அப்புறம் வந்து இனிமேல் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கான தண்டனை வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய முன்னுதாரணமாக நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் நாங்கள் எதிர்பார்த்த தண்டனை அப்படின்னா எதிர்பார்த்ததை விட அதிகபட்சமான தண்டனையே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்லாருமே காலதாமதத்தை சொல்கிறாங்க. காலதாமதம் அப்படின்னா சம்மந்தப்பட்ட பெண்களும் 8 பேர், சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளும் 9 பேர். 9 பேருக்கும் வந்து ஆல் ஆஃப் அ சடன் வந்து தண்டனை வந்து கொடுக்க முடியாது. தீவிரமாக விசாரணை நடத்தி தான் கொடுக்க முடியும். அதுக்கான காலகட்டத்தை தான் அவங்க எடுத்திருக்காங்க. அந்த 6 வருட காலத்துக்கான ஒரு தீர்ப்பை வந்து கரெக்டாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நாங்கள் வந்து பாராட்டுறோம். ரொம்ப சிறப்பாகவே கையாண்டிருக்காங்க. ஏன்னு கேட்டால் 6 வருஷம் குற்றப்பத்திரிகை எல்லாத்தையுமே வந்து ஒரு அனலைஸ் பண்ணி குற்றவாளிகள் இந்த சாட்சிகள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. எந்த குறையுமே சொல்ல முடியாது. அது எதுக்காக அப்படின்னா எல்லாருமே வந்து சம்மந்தப்பட்ட பெண்களோட அதாவது பிரைவசி கருதி தான், அவங்களோட பிரைவசி. அதுவும் இல்லாமல் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட தெரியாம தான் இந்த வழக்கை வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மட்டும்தான் யாருமே வந்து முன்வந்து வந்து சொல்லுவாங்களே தவிர எல்லாமே வந்து பப்ளிக்கா இருந்தா யாரும் முன் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அது வந்து கரெக்டான ஒரு வே தான். சார் வணக்கங்க சார். என் பேர் கோகிலவாணிங்க. நான் கோயம்புத்தூர் கிரிமினல் பார்ல வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேங்க. இப்போ இன்னைக்கு நடந்திருக்க இந்த கேஸுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்க ஜட்ஜ்மெண்ட்டுங்க சார். ரெண்டாவது வந்து விட்னஸ் அப்படிங்கும்போது ஐ விட்னஸாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்களே வந்து உள்ள வந்து சாட்சி சொல்ல வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா யாருமே வந்து தான் பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா வெளியே வர பயப்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்மள மற்றவங்க இது நம்ம இந்த ஒரு டைம் இதில் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஊர் வந்து நம்மள தப்பாக பேசும், நம்மள வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற விஷயங்களையே நிறைய பேர் வந்து பாலியல் துன்புறுத்தல் இருந்தாலும் கூட வெளியே சொல்ல பயப்படுற இந்த காலத்தில் இப்போ வந்து இவங்க உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு மற்ற பெண்கள்லாம் இதை பார்த்து நம்மளுடைய தைரியத்தை வளர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க சார். இப்போ இந்த கேஸ்ல வந்துங்க சார், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேஸ் இதே மாதிரி வந்திருக்கு. அதுக்கடுத்து 2வது சென்சிட்டிவான கேஸ் அப்படின்னா இதுதாங்க சார். இதுக்கு முன்னாடி இந்த ரித்திக் முஸ்கின் கேஸும் வந்து இதே மாதிரி ரொம்ப சென்சிட்டிவா போச்சு. அதுல வந்து ஆனா என்ன மோகன்குமார்ன்றவர் வந்து என்கவுண்டர்ல இது பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அவர் வந்து அந்த மனோகரன் அவர் வந்து அப்பீல் போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு சொன்ன மாதிரி 30 நாள்ல இவங்க வந்து அப்பீலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்பீல்லையுமே இதை விட பெரிய ஜட்ஜ்மெண்டா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து வரவேற்கிறோங்க சார். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை விட இன்னும் இவங்களுக்கு அதிகமான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இன்னும் வந்து இவங்க வந்து இப்போ இவங்களுக்கு கொடுக்குற இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து இனி வரக்கூடிய பெண்கள் எல்லாம் சுதந்திரமா இருக்கணும். இந்த நாட்டில் இந்த மாதிரி இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இதுவே இருக்க கூடாது. நம்ம வந்து தைரியமா எல்லா விஷயத்திலயும் இருக்கணும் அப்படின்றத வந்து நான்